இந்த நான்வெஜ் குழம்பு வீட்ல வச்சாலே போதும் எனக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வந்துரும். அதுவும் டேஸ்ட் எல்லாம் வச்சு தொலைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம காலையில சாப்பிட்டோம்னா எப்படா மதியம் வரும் அந்த நான்வெஜ் திருப்பி சாப்பிடலாம்னு தோணும். நம்ம மதியம் வச்சிருந்தா எப்படா நைட்டு வரும் அதை சாப்பிடலாம்னு தோணும். இந்த மாதிரி ஒரு வியாதி வேற நம்மளுக்கு வந்து தொலைஞ்சிருக்கு. லைஃப் வந்துட்டு ஒரே மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா குழம்பு சேஞ்ச் பண்ணலாம், டேஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஆளை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு குட்டப்பாவை கூப்பிட்டு ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் குழம்பு வச்சு கொடு அப்படின்னு கேட்டேன். முன்னெல்லாம் இந்த குட்டப்பா அடிக்கடி குக் பண்ணுவாரு, ஆனா இப்ப கொஞ்ச நாளா விட்டுட்டாரு. சமைக்கிறத தவிர குட்டப்பா மேக்சிமம் என்ன எப்பவுமே தேடவே மாட்டாரு. எல்லா வேலையுமே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்வோம். அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவ குட்டப்பா, நீயும் கொஞ்சம் சமைச்சு பழகேன்னு சொல்லியிருக்கேன். பாப்போம் இனி வரும் காலங்கள்ல எப்படி நடந்துக்கிறாரு. இந்த மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு ஸ்டார்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, மல்லி கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் தேங்காய் துருவி போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊத்தி வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வணக்கின பின்னாடி நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் மட்டன்ல கலந்து சாப்பிட்டு பார்த்தா ஏதோ ஒரு மசாலா கூடி போச்சு. பரவாயில்ல, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணி